வேதத்திலே வாசிக்கிறேன் பாருங்க. மார்க்கு 9:49. எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். பரிசுத்த அக்கினியினால், பரிசுத்த ஆவியானவரால் உப்பிடப்படுவான். உங்களுக்குள்ள உப்புடையவர்களாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். நமக்குள்ள உப்பு தன்மை, அதாவது தேவனிடத்தில் இருக்கிற அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய நன்மை செய்கிற குணம், அந்த உப்புகள்லாம் எப்படி வரும்? வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். ஒருத்தர் கேட்டாரு, என்னங்க அக்கினியினால் உப்பிடப்படுறதுன்னா அக்கினி கடல்ல போய் விழுந்து அவன் பாடுபட்ட பிறகு ஐயோ நல்லவன் ஆகிறேன் அதுவான்னு கேட்டாரு. அங்க போய் நல்லவன் ஆகி உப்பிடப்பட்டு என்ன பிரயோஜனம்? இல்ல இல்ல, பரிசுத்த அக்கினியினாலே, பரிசுத்த ஆவியினால் உப்பிடப்படணும். ஜெபம் பண்ணணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பும்படி காத்திருக்கணும். காத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பினால் உங்களுக்குள்ள உப்புடையவர்களா மாறிடுவீங்க. மற்றவங்களுக்கு சேலஞ்சா இருப்பீங்க. இது எப்படி இந்த குணம் இவனுக்கு வருது? இவனுக்கு மட்டும் இப்படி நல்லா திங்க் பண்ண எப்படி முடியுது? புரியாது. இவனுக்குள்ள உப்பு இருக்குதுங்க. ஆமா, கிறிஸ்துவின் தன்மை இருக்குதுங்க. இயேசு இவனு கூட இருக்கிறார், இவருக்குள்ள இருக்கிறார், இவளுக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நான் 12 வயது நிரம்பியவனாய் இருந்த பொழுது ஒரு வாலிபர் கூட்டத்துக்கு போயிருந்த பொழுதுதான் இயேசு என்னை சந்தித்தார். விசேஷ விதமாக தனிப்பட்ட ஒரு விசேஷமான தொடுதல் எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசுவினுடைய அன்பை நான் ருசித்து அப்படி எல்லாம் இருக்கிற பொழுதும் அந்த நாளினுடைய அடுத்த செஷன் கூட்டத்துல பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் எல்லாம் இப்ப நீங்க பெற்றுக்கொள்ளலாம், நாங்கள் ஜெபிக்க போகிறோம் என்றார். நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் பரிசுத்த ஆவியை இன்னும் பெறாமல் இருந்தேன். அப்பொழுது நான் பரிசுத்த ஆவியானவரை பெற வேண்டும் என்று காத்திருந்தேன். திடீர் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை என் மேல் இறங்க ஆரம்பித்தது. இறங்க ஆரம்பித்தால் மின்சாரம் என்னில் பாய்வது போல இருந்தது. மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான குடம் தண்ணீரை கொண்டு வந்து என் தலை மேலே ஊற்றி அது என் சரீரம் முழுவதும் உள்ளே நிரம்பி அப்படியே வழிந்து ஓடுகிறது போல இருந்தது. இயேசு மகாராஜா அந்த நாளிலே 12 அப்போஸ்தலர்களோடு தரிசனமாகி என்னை அபிஷேகம் பண்ணினார்.